ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவரது கண்டன பதிவில் வேறு என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். வரக்கூடிய 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில அவரது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அனுமதி கோரி கட்சியுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக திருச்சி மாநகர காவல் ஆணையரை சந்திக்க மனு அளிக்க செல்லும் போது அங்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர் உட்பட மாவட்ட செயலாளர் கரிகாலன் உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்து கட்சியினர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில சட்ட ரீதியில அவர் மீது தொடரப்பட்ட வழக்கை சந்திப்போம் என கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கட்சியுடைய தலைவர் கடும் கண்டனத்தை இந்த செயல்பாட்டை கண்டித்து வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்துல பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீதும் கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்களிடையே செல்வாக்கு இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான் தவிர மற்ற கட்சிகள் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த அரசு தாவேகாவை கண்டு மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திருச்சியில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் வன்மையாக கண்டிப்பதோடு அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திருச்சியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி என்பது மீண்டும் மீண்டும் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது குறித்தும் இந்த அறிக்கையிலே கண்டனம் தெரிவிக்கும் வகையில அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.